அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி அன்னை சமையலில் பார்க்க போகிறது கொண்டக்கடலை பிரியாணி. அதுக்கு சூப்பரான சைட் டிஷ் காலிஃப்ளவர் 65. 1 கப் சன்னாவை 8 மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி. இப்போ மூடி போட்டு 10 விசில் வந்தோடனே இறக்கி வச்சிடலாம். இப்போ கொண்டக்கடலை நல்லாவே வெந்துருச்சுங்க. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புதினா, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 தக்காளி, தேவையான அளவு உப்பு, ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, இப்போ வேக வச்ச கொண்டக்கடலை இது கூடவே சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் அரிசி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் புதினா. இப்போ மூடி போட்டு குக்கர்லேருந்து 2 விசில் வந்தோன்னே இறக்கி வச்சுக்கலாம். இப்போ குக்கர்லேருந்து 2 விசில் வந்துடுச்சுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சன்னா பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. சர்வ் பண்ணிடலாம். தேவையான அளவு தண்ணி, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு. அடுத்தது இதில் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க. ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் சேர்க்குறேன். இப்போ ஸ்லோலே ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சுருங்க. இப்போ முதல்ல காலிஃப்ளவர் 65 செய்கிறதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துக்கலாங்க. 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஃபுட் கலர். இது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ இதில் காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். கொஞ்சமாக தெளிச்சிங்கனாலே போதும். அந்த மசாலா காலிஃப்ளவரில் நல்லா கோட் ஆகணுங்க. நல்ல மசாலா எல்லா இடத்துலையும் காலிஃப்ளவரில் நல்லாவே கோட் ஆகிருக்கு. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ காலிஃப்ளவரை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லாவே சூடாகிடுச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவர் போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ காலிஃப்ளவர் பாருங்கள், கலர் நல்லாவே மாறி இருக்கு. இன்னும் கொஞ்சம் இருந்தால் கிறிஸ்பியாக மாறிடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் நல்லாவே கலர் மாறிடுச்சுங்க. ரெடி ஆகிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ சுவையான கொண்டக்கடலை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.